ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது தமிழ் மாதத்தில் 10வது மாதமான தை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. தை மாதத்தில் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிரக சேர்க்கையானது ஏற்படுது. அதுவும் ஜனவரி 25க்கு மேலே வலுவான கிரக சேர்க்கை ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அந்த மாற்றத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அந்த மாற்றத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிவன்மலை உத்தரவு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சிவன்மலை உத்தரவுக்கு இணையாக இந்த கிரக சேர்க்கையானது சொல்லப்படுது. இந்த கிரக சேர்க்கையும் சிவன்மலை உத்தரவும் ஒன்று என்று சொல்லப்படுது. அதனால் சிவன்மலை உத்தரவை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சிவன்மலைங்கிறது காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மலைக்கோவில். இங்கு முருகன் தான் தமிழ் கடவுள் இருக்கிறாரு. இந்த முருக தமிழ் கடவுள் இங்கு அற்புத அதிசயத்தை நடத்துகிறாரு. அதுதான் உத்தரவு பெட்டி. உத்தரவு பெட்டிங்கிறது இந்த பெட்டி தாங்க. இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளானது முருகரே சொல்லுவார். முருகர் சொல்லக்கூடிய பொருள் அந்த பெட்டியில் ஒவ்வொரு டைமும் வைக்கப்படும். அப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பொருள் அப்போதைக்கு உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஆனால் தாக்கமானது அந்த பொருளால் ஏற்படும். முருகன் நமக்கு நடக்கிறத முன்கூட்டியே சொல்வதாக இந்த விஷயமானது காலங்காலமாக இருக்குது. இந்த உத்தரவு பெட்டிக்கு இணையாக கிரகநிலைகள் சேர்க்கையினால் சுழற்றி அடிக்கிற மாதிரி மலை உத்தரவு பலன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மலை உத்தரவு பலனை கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. இனிதான் உங்களுக்கு ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது. என்ன மாதிரி உங்களோட நட்சத்திரத்துக்கு மாற்றம் ஏற்படும், அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்க வீடியோவை ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் பிறந்த கும்பராசிக்காரங்களுக்கு திடமான சிந்தனையோடு எடுத்த வேலைகள் நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா வெற்றி அடைவது உங்களுக்கு யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் ஜனவரி 25க்கு மேலே திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். அப்படி செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். செவ்வாய் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் பல வழிகளில் செலவுகளை அதிகரிப்பார். அந்த செலவுகள் அதிகரிக்கிறதுனால பண செலவு பண்ணுவதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அலைச்சல் நிறைய ஏற்படும். மனதில் கூட ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனுடைய சஞ்சாரம் இதை எல்லாத்தையுமே சரி பண்ணி சாதகமாக இருக்கிற மாதிரி உங்களோட சூழ்நிலையை மாற்றுவார். அதனால் நினைத்த வேலைகள்லாம் நினைத்தபடி உங்களுக்கு நடந்தேறும். அப்புறம் எதிர்பார்த்த வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தடையே இல்லாமல் இருக்கும். வாங்க நினைத்த இடத்த கூட நீங்கள் ஈஸியாக வாங்க முடியும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் உங்களுக்கு விலகும். வங்கியில் கொட்டியிருந்த பணம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் கைக்கு வரும். வங்கியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பணம் கேட்டிருந்து இல்லை நீங்கள் போட்டிருந்து அதெல்லாம் கைக்கு வராமல் இருந்ததில் அந்த மாதிரி வராமல் இருந்த பணம்லாம் இப்போ உங்கள் கைக்கு வரும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் உங்கள் முயற்சிகளை இனி வெற்றி ஆக்குவார். வேகமாக செயல்பட வைப்பார். நினைத்த காரியங்களை நடத்தி வைப்பார். எல்லாத்த விட நண்பர்களையும் குடும்பத்தினரையும் நீங்கள் அனுசரித்து செல்வது ஜனவரி 25க்கு மேலே நன்மையாக இருக்கும். அப்புறம் செய்து வரக்கூடிய தொழிலில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
அரசு பணியில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் நீங்கள் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டிய வரும். அதனால் பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தினருடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது நன்மை ஏற்படுத்தும். 2வது இடத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால வார்த்தைகளில் நிதானம் தேவை. யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. மீறி ஈடுபட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்து. அப்புறம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை கொள்ளணும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கணும். இதெல்லாம் பண்ணுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதனால் கும்பராசி அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்க உங்களோட பலன்கள் இதுதான், இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இனி ஜனவரி 25க்கு மேலே எந்த ஒன்றிலும் தனித்துவத்தோடு வாழ்ந்து வரணும் உங்களுக்கு. அதுதான் இந்த 25க்கு மேலே கவனமாக செயல்பட வேண்டியதாக சொல்லப்படுது. ராகு பகவான் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது அவசியம். எதிர்பார்த்த வரவு வரும். பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க. வேலையில் இருக்கிறவங்க உடன் பணிபுரியவர்களை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும். அரசு முயற்சிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் வழங்கக்கூடிய வேலைகளை மட்டும் செய்வதால் சங்கடங்கள் இல்லாமல் போகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் மனதிற்குள் ஏதேனும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். கையில் எடுத்த வேலையை முடிக்க முடியவில்லையே என்ற வருத்தம் ஒரு சிலருக்கு இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் நட்பு வட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்லும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உடல்நிலையில் ஏதேனும் சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பில் ஏமாற்றத்தையும் உண்டாக்குவார். இருந்தாலும் புதன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால வரவு தடையின்றி வரும். செலவுகளை சமாளிக்க முடியும். இடம் வாங்குவது விற்பது போன்ற வேலைகள்லாம் இப்போ செய்திங்கன்னா நடந்தேறும். பொன்பொருள் கூட சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியலில் நீங்கள் நிதானமாக செயல்படணும். தலைமையை அனுசரித்து செல்லணும். அப்போ தான் நன்மையானது உண்டாகும். மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். அதாவது மதிப்பெண் எடுத்து காலேஜ் இல்லை நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும். இது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கும்பராசி புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒன்றையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அதற்கேற்ப செயல்பட்டு வரணும். அப்போ தான் இந்த தை 25க்கு மேலே, அதாவது ஜனவரி 25க்கு மேலே உங்களுக்கு நல்லது. ஸோ நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். குரு பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறதுனால உங்கள் வேலைகளில் அதிகபட்ச கவனம் வேண்டும். எந்த ஒன்றையும் யோசித்து செயல்படுவது நன்மையாகும். ஜென்ம ராசிக்குள் சனி 2ல் இருக்கிறாரு. ராகுவும் கேதுவும் 8ல் இருக்கிறாங்க. 12ல் சூரியன் இருக்கிறாங்க. இந்த சஞ்சார கிரகநிலை உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தும். ஆனால் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் எதிர்பார்த்த ஆதாயத்தை ஜனவரி 25க்கு மேலே உங்களுக்கு வழங்குவார். வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைய செய்வார். எதிர்பார்த்த லாபமானது வரும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். உழைப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையும் நிதானமாக செயல்படுவது நன்மையாகும். புதிய குமுயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். பிறரை நம்பி எந்த வேலையிலையும் இந்த டைம் ஈடுபட வேண்டாம். அதனால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தினரை நண்பர்களை அனுசரித்து செல்வது உங்கள் நெருக்கடிகளை குறைக்கும். சில நேரங்களில் எதையோ இழந்தது போல் மனம் தடுமாறும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது. மாணவர்கள் கூட வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் முழுமையான அக்கறை எடுத்துக்கொள்ளும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நன்மையானது உண்டாகும். ஸோ புரட்டாதியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.